ஆளுநரின் இந்த கருத்து தொடர்பாக எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு ரகுமான். தொடர்ந்து தற்பொழுது ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்தை தொடர்ந்து அவர் தொடர்ந்து திமுகவை சீண்டுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு முன்பாகவும் பல்வேறு காலகட்டங்களில் அவர் திமுக அரசை சீண்டக்கூடிய விதத்தில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருந்தால் அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தெரிவித்திருக்கும் கருத்தை பார்க்கலாமா? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக இப்போ ஆளுநர் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பேசுகிறார். பேசும் பொழுது அவர் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை அல்லது சட்டம் ஒழுங்கு நிலை அல்லது அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் சார்ந்த மரபுகள் இது குறித்து அவர் கடுமையாக விமர்சிக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக எல்லாருமே பார்த்து வருகிறோம். அதை அவர் வெளிப்படையாகவே செய்கிறார். அதில் மறைமுகமாக அல்லது மறைவாக அவர் ஏதும் கூறவில்லை. நிகழ்ச்சிகளிலே பேசுகிறார். அது அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி அவர் விமர்சிக்க திரு ரகுமான், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக திமுகவின் டி. இளங்கோவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்பொழுது ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சனாதனம் குறித்து பேசியவர்கள் திடீரென அமைதியாகிவிட்டார்கள். இதற்கு முன்பாக மலேரியா டெங்குவெனவெல்லாம் அவர்கள் பேசினார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நிகழ்ந்தது என தெரியவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். இது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சனாதன கொள்கைகளை அவர்கள் மீண்டும் திணிக்க தொடங்கினால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். அவர்கள் நேர்ந்து போய் அஞ்சு சனாதன பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். பாஜக பேச தொடங்கினால் நாங்கள் பதில் சொல்வோம். அது எங்களுக்கு தேவையில்லாமல் அது எங்களுடைய அடிப்படை கொள்கை இல்லை. சமத்துவம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அந்த நிலையிலே நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்குமான ஆட்சி நடத்துகிறோம். வேறுபாடற்ற சாதிய வேறுபாடற்ற வர்ண வேறுபாடற்ற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் சமாதானம் வேண்டும், அதை திணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அதை நாங்கள் மீண்டும் கடுமையாக எதிர்ப்போம். அதனால எப்பொழுதும் அதை பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவையில் அவர்கள் பேசும் பொழுது அதற்கு பதிலடி கொடுப்போம். ஐயா, நீங்கள் கூறுவது போல எப்பொழுது என்ன விஷயங்கள் பேசப்படுகிறதோ அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் வெவ்வேறு இடங்களில் ஆளுநர் தொடர்ந்து அரசை விமர்சிக்கும் விதமாக, திமுக அரசை விமர்சிக்கும் விதமாக தொடர்ந்து கருத்துக்களை கூறி வருகிறார். இதற்கு பின்புலமாக ஏதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஆளுநரின் இது போன்ற நடவடிக்கைகளையும் பேச்சுகளையும் எப்படி பார்க்கிறீர்கள்? கட்டாயமாக சில காலம் அவர் அமைதியாக இருந்தார். இப்பொழுது மீண்டும் அவர் பேச தொடங்கி இருப்பதற்கு காரணமே அவருடைய ஆளுநர் பதவி காலம் முடிந்து விட்டது. எப்படியாவது அங்கே பாஜக ஆட்சியாளர்களில் கையை காலை மீண்டும் ஒரு மறுபடியும் நியமனம் பெறுவதற்காக அவர் பேசுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர் இப்பொழுது திடீரென்று இவற்றையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுவது என்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அவருக்கு எந்த புரிதலும் இல்லை, தெளிவும் இல்லை என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த PhD கூட அவர் பேசும்பொழுது, PhD என்பது ஒரு ஆய்வு. அந்த மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து எந்த பொருளை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த பொருளை எடுத்து ஆய்வு செய்வார்கள். அது பாடத்திட்டமோ அல்லது பாடத்திட்டத்தை போல பல்கலைக்கழகம் சொல்லுவதைத்தான் ஆய்வு செய்வது என்கிற ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு பொருளை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதற்கான அவர்களுடைய கைடு வைத்துக் கொண்டு அவர்களிடம் கலந்து பேசி செய்வார்கள். அது கூட புரியாத ஆளுநராக, PhD என்றால் என்னவென்றே தெரியாத ஆளுநராக அவர் இன்றைக்கு பேசி இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள் எதிலுமே தெளிவும் கிடையாது. அவருக்கு எந்த புரிதலும் இல்லை என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். இதுதான் அவருடைய பேச்சுக்கள் காட்டுகின்றன. ஐயா, தொடர்ந்து நம்ம செய்திகளில் பார்த்துட்டு வரோம். இந்த PM ஸ்ரீ அந்த ஸ்கீமுக்கு கீழாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதி இன்னும் ஒதுக்கப்படலை, அது ஒதுக்கணும் அப்படின்னு தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் அந்த தரப்பிலிருந்து கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பதில் வந்த வண்ணம் இருக்கிறது. இது போன்ற விவகாரங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் ஆளுநர் தரப்பிலிருந்து சனாதனம் தொடர்பான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு அது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. இதை எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கலாமா? இல்லை ஆளுநரின் இந்த நடவடிக்கை எப்படி அணுகலாம்? நம்ம ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது என்ற அறிவு கூட தெரியாமல் ஒரு ஒன்றிய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிற பொருள்.
அது மாநில அரசுக்கு எவ்வளவு உரிமை, ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை மாநில அரசுக்கும் இருக்கிறது. எல்லோரும் ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தின்படிதான் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலை கிடையாது. அரசியலமைப்பு சட்டமே அப்படி சொல்லவில்லை. அது பொதுப்பட்டியலில் இருக்கிற எல்லா துறையிலும் மாநில அரசும் அவர்களுடைய திட்டங்களை, பாடத்திட்டங்களை வைத்துக் கொள்ளலாம். ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ பள்ளிகளில் அவர்களுடைய பாடத்திட்டத்தை வைத்துதான் இருக்கிறார்கள். எனவே இதை குழப்பிக் கொண்டு நீங்கள் உங்களுடைய உரிமையை, அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற உரிமையை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துவது போன்ற ஒரு செயலை தான் ஒன்றிய அரசு செய்து வருகிறது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான, அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பாஜக அரசுக்கு எந்த புரிதலும் இல்லை என்பதை காட்டுவதான ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் ஆளுநர் அதற்கு குழப்பம் விளைவிப்பது போல சனாதனத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ சனாதனத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற நிலையிலே அவர் பேசுகிறார். சனாதனத்தை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் பேசாமல் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டதாக பொருள் என்று அவர் கருதுகிறாரோ என்னவோ, அவருடைய சிற்றறிவுக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு டி.கே. இளங்கோவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.